ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ பலன் பார்க்குறது, நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தான் பலன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. இங்கே நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ராசி பலன் தான். இங்கே நம்ம பார்க்க போகிறது லக்ன பலன். ராசி காமனாக பார்க்குறது, லக்னம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடியது. லக்னத்தை ஒட்டி தான் நம்ம வாழ்க்கையிலுடைய அத்தனை நிகழ்வுகளும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நடக்கும். அப்படி பார்க்குற போது நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசி நட்சத்திரம். லக்னம் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க உங்கள் லக்னம் தான் உங்களுக்கு ரொம்ப உங்களை இயக்கக்கூடியது. அதை தெரிஞ்சுட்டு இந்த பலனை பாருங்கள். அப்படி பார்க்குற போது நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த மார்ச் மாதம் கையில் பணம் தனம் இருக்குது, செலவுகள் இருக்குது அல்லது முதலீடு இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் புழக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள், நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, சர்வீஸுனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது தனியார் துறையில் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறது, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறது, எனி ரெஃப்யூட்டட் அதாவது பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறது, எம்என்சியில் இருக்கிறது, இது எல்லாமே சர்வீஸ் தான். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா பரவாயில்லை. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகமே உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அவருமே இங்கே பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நல்ல பொசிஷனில் இருக்கார். இந்த மாதத்துடைய மெயினான ஹைலைட்டான விஷயம் சொல்லணும், சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் மார்ச் 29ஆம் தேதி இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரமோஷனாக எதிர்பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கடைசியில் மார்ச் 29ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்கிறதுக்கு இருக்கார். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் நீங்கள் வேலையில் எவ்வளோவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, ரெகக்னைஸ் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு சுப்பீரியர் யாராவது இருக்காங்கன்னா அவங்க பெரிய லெவலில் உங்களுடைய வேலைக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய சுப்பீரியர் மட்டுமல்ல, உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது. எனக்கு வேலையில் இது வரைக்கும் அரியர்ஸ் பணங்கள் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, இன்க்ரிமெண்ட் வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. அதோட இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அல்லது வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்க அல்லது வேலைக்காக சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய லக்னத்தை குருவும் சனியும் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வெற்றி உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலைக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க அல்லது வேறு கண்ட்ரி மாறணும்னு நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நான் வேலையின் காரணமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும்
ஸோ அவங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் கூடும். அதனால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதையும் உங்களுடைய கரியரில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நல்ல ஒரு லேபரை எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு அமைவார்களான்னா கண்டிப்பாக நல்ல லேபர்ஸ் உங்களுக்கு உண்டு, கிடைப்பார்கள். அது மட்டுமே அல்ல, எல்லா விதமான வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. ஆக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் யாரோடையாவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்க அப்படின்னா பார்ட்னரை காட்டிலும் நீங்கள் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே உண்டு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணத்துக்கான அறிகுறியே இல்லை, பேச்சுவார்த்தை கூட இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக செகண்ட் மேரேஜஸ் பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் எஜுகேஷன், இது மார்ச் மாதம், இந்த மாதம் எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய காலங்கள், உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்கன்னா அவர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, அவர்கள் இரக்கமான சூழ்நிலையில் இருக்கிறது, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் ஏதாவது எனக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்குமான்னா பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பட்டு கை கொடுக்குங்கிறதுக்காக கிரிப்டோலையோ பிட்காயின்ஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கிறனால சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதம் அதிகமாக இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகள் உங்களை பெரிய லெவலில் டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் கவனமாக நீங்கள் இருங்க. இந்த மாதம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கேது, அவர் சூரியன் சாரத்தில் இருக்கிறது. குறிப்பாக இந்த மாதம் மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ உடல் ஆரோக்கியம், குறிப்பாக டிவைத்தில் பிரச்சனைகள், உடலில் இனம் காண முடியாத நோய்கள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்குது, அந்த பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகர்
அவரை பிரதானமாக கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.